நடா புயல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி கரையை கடந்ததை தொடர்ந்து நாகை மாவட்டத்தில் தற்போதைய நிலை குறித்து எமது செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். வணக்கம் ஸ்ரீதர், நீங்க சொல்லுங்க. இப்போ புயல் காரணமா நாகை மாவட்டத்தில் பாதிப்புகள் ஏதாவது ஏற்பட்டதா, அதை பத்தி சொல்லுங்க. தென்கிழக்கு வங்கக்கடலில் ஏற்பட்ட நடா புயல் காரணமாக நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் கனமழை 2 தினங்களாக வெளுத்து வாங்கியது. இதனைத் தொடர்ந்து இந்த பகுதியில் கடல் கொந்தளிப்புடன் காணப்பட்டது. மேலும் காற்றின் வேகம் அதிகரித்தது. தொடர்ந்து இந்த பகுதியில் புயல் வலுவடைந்து வரும்போது கடலுக்கு சென்ற மீனவர்கள் அந்த கடலிலேயே சிக்கி கொண்டனர். அதே போல் இந்த பகுதியில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டது. மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று. இந்த நிலையில் புயல் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியதால் தற்போது நாகப்பட்டினம் துறைமுகத்தில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு இறக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தொடர்ந்து கடந்த 2 தினங்களாக நாகப்பட்டினத்தில் கனமழையும் காற்றும் வேகமாக இருந்தது. நேற்று இரவு 10 மணியிலிருந்து அதிகாலை 2 மணி வரை தொடர்ந்து சுமார் காற்று 40 கிலோமீட்டரிலிருந்து 55 கிலோமீட்டர் வரை வேகமாக வீசி வந்தது. இந்த காற்றின் வேகம் என்பது தற்போது அதிகாலை 5 மணி வரை தான் குறைந்தது. இதனிடையே கடலுக்கு 5 தினங்களுக்கு முன் மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் அந்த பகுதியில் நடுக்கடலில் சிக்கியிருக்கிறார்கள். இதுவரை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகப்பட்டினம், அக்கரைப்பேட்டை, கீச்சாங்குப்பம், தரங்கம்பாடி மற்றும் கோடியக்கரையைச் சேர்ந்த சுமார் 93 மீனவர்கள் நடுக்கடலில் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த குடும்பத்தினர் அந்த மீனவர்களை காப்பாற்ற வேண்டும் என கூறி இங்கிருந்து தற்போது 2 படகுகளில் 20 மீனவர்களை நடுக்கடலுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். தற்போது அந்த படகு அந்த பகுதிக்கு விரைந்திருக்கிறது. இருந்தபோதும் அந்த மீனவர்களிடம் இருந்து GPS கருவிகளும் அந்த செல்போன் தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டதாக இப்போ தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இருந்த போதிலும் இந்த மீனவர்களை எப்படியாவது கண்டுபிடித்து கரைக்கு கொண்டு வரணும்னு கேட்டிருக்காங்க. ஸ்ரீதர், இப்போ மீனவர்களை மீட்கிறதுக்கு எடுக்கப்பட்டிருக்க நடவடிக்கைகள் என்ன? படகுகள் எத்தனை படகுகள்ல எத்தனை மீனவர்கள் போயிருக்காங்க, அதை பத்தி சொல்லுங்க. நிச்சயமா இந்த மீனவர்கள் மீட்பது குறித்து இங்கே இருக்கும் மீனவ தலைவர் இருக்கார், அவர்கிட்டே கேட்போம். இப்போ இந்த மீனவர்கள் மீட்கிறதுக்கு நீங்கள் கிராமத்து சார்பாக என்ன பண்ணியிருக்கீங்க? அதே சமயத்தில் மாவட்ட நிர்வாகம் அரசுக்கிட்ட ஏதாவது கோரிக்கை எடுத்திருக்கீங்களா? இந்த மீனவர்கள் மீட்கிறதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? இந்த படகு பழுதாகி நடுக்கடலில் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எனக்கு 12 மணி அளவில் எங்களுக்கு தகவல் கிடைச்ச உடனே நாங்கள் அரசினுடைய கவனத்திற்கு, மீன்துறையினுடைய கவனத்திற்கு நேர ஆபீஸுக்கே போய் தகவலை சொன்னோம். அதுக்கடுத்தார போல் கோஸ்டல் கார்டு, கடலோர காவல் படைக்கு தகவல் தெரிவித்தோம். நீங்கள் சென்னைக்கு தருவீங்க, ஹெட் ஆஃபீஸுக்கு தருவீங்கன்னாங்க. ஹெட் ஆஃபீஸுக்கும் கான்டாக்ட் பண்ணிட்டு ஹெட் ஆஃபீஸுக்கும் தெரிவித்தோம், மாவட்ட நிர்வாகத்துக்கும் நாங்கள் தெரிவித்தோம். இவ்வளவும் தெரிவித்த பின்னாடி அந்த மீட்புக்கான சாத்தியங்கள் அவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குனுங்கிறது எங்களுக்கு தெரியல. வேறு வழி இல்லாத நிலையில் இரவே நாங்கள் புறப்பட்டு போய் எப்படியா காப்பாற்றிடுவோம், புயல் அடித்தாலும் அடிக்கட்டும்ங்கிற முடிவில் இருந்தோம். இன்று காலையில் விடிய காலையில் 4:30 மணி அளவில் ஒரு 50,000 ரூபாய்க்கு டீசல் எடுத்து கையில் கொடுத்து 2 படகுகளை தயார் பண்ணி உடனடியாக இமிடியேட்டாகவே அவங்க எங்கே இருக்கிறாங்கிறத கண்டுபிடிச்சி மீட்டு கொண்டு வர்றதுக்காக இங்கேருந்து நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம். விரைவில் மீட்டு வாங்கணுங்கிற நம்பிக்கையும் எங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அரசு இந்த அளவுக்கு, அதாவது கடலோர காவல் படையும் மீன்துறையும் வாழாவிருக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. மேலும் ஒவ்வொரு நிலையிலும் ஒரு பெரிய கஷ்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது களப்பணியில் இருக்க வேண்டிய மீன்துறை, களப்பணியில் கடமை செய்ய வேண்டிய கடற்காவற்படை, இவங்கெல்லாம் வாழாவிருக்கிறாங்களேங்கிற வருத்தமும் இருக்குது. வருத்தம் இருந்தாலும் பரவாயில்ல, அரசு இப்போவும் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா 93 நபர்கள், 93 மீனவர்களோட ஏறத்தாழ 25 படகுகள் கடலில் எந்த கதியில் இருக்கிறாங்க, திசை தெரியாமல் தவறிக்கிட்டு இருக்காங்களா என்னானுங்கிறதும் தெரியல. அண்டை நாட்டினுடைய அச்சுறுத்தல் எங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. அவன் அந்த கரை பக்கம் இழுத்துக்கிட்டு போயிருந்துச்சுன்னா, ஏதாவது கேஸை போட்டு தொலைச்சான்னா இன்னும் வயிற்றுச்சலோடு நாங்கள் அழுவ வேண்டிய நிலை வந்துருமே. கடல் கரையோரத்தில் கவலையோடு இருக்கிறார்கள் கடலோடி சமுதாய மக்கள் எல்லாம். விரைவில் அரசு ஏதாவது உதவி செய்யணும். குறிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கிருந்து சென்ற மீனவர்களை காப்பாற்ற அரசு எந்த நடவடிக்கையும் முடுக்கிவிடவில்லை. தாங்களாகவே இந்த விசைப்படகுகளை கொண்டு மீனவர்களை அனுப்பி அந்த மீனவர்களை காப்பாற்ற முனைந்திருக்க தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த படகுகளை அதில் இருக்க மீனவர்களும் இலங்கை அந்த திசை நோக்கி சென்று விட்டால் இவர்கள் சிறைபிடிக்கப்பட்டவர்கள், அந்த படகுகளும் மீனவர்களும் கரை திரும்புவதில் சிக்கல் நீடிக்கும் என ஒரு அச்சம் தெரிவித்திருக்கிறார்கள்.